இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் நில்லுமா. என்னாச்சு ஆண்டி? ஆரத்தி எடுத்து உள்ள வரவேற்கிறதானம்மா நம்மளோட சம்பிரதாயம். ஜோதி, ஆரத்தி எடுத்துட்டு வாமா. இப்போ இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் எதுக்கு ஆண்டி? வசதியோட சேர்த்து நம்ம ஊரோட கலாச்சாரத்தையும் தெரிஞ்சு போன நீ நேத்து ஃபங்க்ஷன்ல எத்தனை பேரோட திருஷ்டி பட்டிருக்குமோ. அந்த திருஷ்டி எல்லாம் போகணும்னா ஆரத்தி எடுத்தா மட்டும்தான் அந்த திருஷ்டி எல்லாம் போகும். என் மேல இவ்ளோ கேர் காட்டுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. உன் மேல இவ்ளோ கேர் காட்டுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குமா? என்ன அங்கிள் அது? என்னோட மருமக பாக்குறதுக்கு உன்ன மாதிரியே இருப்பாமா. உங்களோட மருமகளா? நம்ம ஒரு பொண்ணு குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணுமா. சாஸ்திரம் சம்பிரதாயத்துக்கெல்லாம் அவ ஒரு எடுத்துக்காட்டா இருப்பா. பெரியவங்க மேல அவ அளவு கடந்த மரியாதைய வச்சிருந்தா. அவ இங்க இருக்கிற வரைக்கும் இந்த வீடு ரொம்ப பொலிவோடு இருந்தது. ஒரு தடவை உங்க மருமகளை நான் பார்க்கலாமா ஆண்டி? இப்ப என் மருமகளை உனக்கு காட்டுறதுக்கான வாய்ப்பில்லை. அந்த வாய்ப்பை நீ வருமா வராதான்னு கூட எனக்கு தெரியாது. ஏன் சொல்றேன்னா இப்ப அவ எங்க கூட இல்லம்மா. உங்க கூட இல்லைன்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்திலேயே இல்லன்னு அர்த்தம். எல்லாரையும் விட்டுட்டு அந்த கடவுள் கிட்ட போய் சேர்ந்துட்டா. அக்கா, இறந்து போனவங்களை நினைச்சு ஏன் சும்மா சும்மா வருத்தப்பட்டு இருக்கீங்க? சோ சாரி ஆண்டி. பரவாயில்லம்மா. போன எங்களோட மருமக திரும்ப இப்போ ஊர் ரூபத்துல வந்திருக்கிற மாதிரியே எங்க எல்லாருக்கும் தோணுது. இப்ப கூட உங்க மருமகளுக்கு தான் ஆர்த்தி எடுக்கிறேன்னு நினைச்சுக்கோங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்கமா? ஐ மீன் உங்க மருமக இல்லங்கிற கவலை உங்களுக்கு இருக்கு. உங்க மருமகளோட உருவம் எனக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது என்ன உங்க மருமகளா நினைச்சுக்கோங்க.